வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வந்திருக்கிற எஸ்எஸ்சி உடைய நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி 9வது மாதம் 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் கான்ஸ்டபிளுக்காக, அதாவது சிஏபிஎஃப், எஸ்எஸ்எஃப் அண்ட் அசாம் ரைஃபிள்ஸ்க்கான அந்த சிப்பாய் போஸ்ட்டுக்கான போஸ்டிங் தான் அது. சரிங்களா? ஸோ இதை நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரினா எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நோட்டிஃபிகேஷனுங்க. சரிங்களா? இது டேட் ஆஃப் சப்மிஷன் என்றைக்கு ஆன்லைனில் ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி 9வது மாதம் 2024 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி 10வது மாதம் 2024 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாள் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. 15ஆம் தேதி 10வது மாதம் வரைக்கும் டைம். சரிங்களா? நைட்டு 11 மணி வரைக்கும். ஸோ அடுத்து இவங்களே சொல்லியிருக்காங்க, எப்போவுமே இது வந்து லாஸ்ட் மினிட்ல நம்ம கொடுக்குறது தான். என்ன அப்படின்னா, விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி 11வது மாதம் 2024 இருந்து 7ஆம் தேதி 11வது மாதம் 2024 வரைக்கும், அதுவும் நைட்டு 11 மணி வரைக்கும் தான். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணிடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ டென்டேட்டிவாக என்றைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி, அதாவது அடுத்த வருஷம் 2025 ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா போனவே கட் ஆஃப் கொஞ்சம் ரைஸ் ஆகிடுச்சு. ரைட்டு, வேறு என்ன நமக்கு தெரிஞ்சுக்கலான்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் எஸ்எஸ்சிடியில் அறிமுகப்படுத்தினா தான் 13 ரீஜனல் லாங்குவேஜஸில் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இங்கிலீஷ், ஹிந்தியில் மட்டும்தான் முதல்ல இருந்துச்சு. பட் இப்போது 13 ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கேரளா உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்லையும் எழுதிக்கலாம் எக்ஸாம். சரிங்களா? அப்போ ஏதாவது ஒரே ஒரு லாங்குவேஜில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த மாதிரி 2 லாங்குவேஜ் தெரியும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு லாங்குவேஜில் மட்டும்தான் நமக்கு ஸ்க்ரீனில் இங்கே தெரியும். சரிங்களா? இப்போ நீங்கள் தமிழை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் மட்டும்தான் அங்கே தெரியும். ஓகேவா? ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் தான் மெடிக்கல். ஸோ மெடிக்கலுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் வந்து எக்ஸாமின் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காண்டி வர சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ரிசல்ட் வெளியிடுவாங்க. சரிங்களா? ஸோ பே ஸ்கேலுக்கு வந்துடலாம். ஸோ பே ஸ்கேல் லெவல் 1 பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபாயிலேருந்து 56,900 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து லெவல் 1. ஸோ அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 3 வந்து 21,700 ரூபாயிலேருந்து 69,100 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பே லெவல் 1, பே லெவல் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 லெவலில் இருக்குது. சரிங்களா? ரைட்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் வேக்கன்சிஸ்க்கு வந்துடலாம். ஸோ வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிஎஸ்எஃப்பில் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு மட்டும் 2018 வேக்கன்சி போட்டிருக்காங்க. எஸ்டிக்கு 1489 வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஓபிசிக்கு 2906 வேக்கன்சி. இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனுக்கு 1330 போஸ்ட்டு. அண்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு 5563 போஸ்ட்டு. சரிங்களா? ஸோ டோட்டலாக பிஎஸ்எஃப்பில் மட்டுமே பசங்களுக்கு 13,306 போஸ்ட் இருக்குது. ஸோ பிஎஸ்எஃப்க்கு அப்புறம் சிஐஎஸ்எஃப். ஸோ அதே மாதிரி தான் கேட்டகரி வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா 959, கேட்டகரி வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா 959 போஸ்ட்டு. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 687 போஸ்ட்டு. ஓபிசிக்கு 1420 போஸ்ட்டு. இடபிள்யூஎஸில் 644 போஸ்ட்டு. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 2720, மொத்தம் 6430 போஸ்ட் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் நீங்கள் உங்களுடைய கேடரில் பாருங்கள், அதாவது உங்களுடைய கேஸ்ட் கேடரில் பாருங்கள் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது, இல்லை நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக நீங்கள் போட்டி போட போகிறீங்கன்னு பாருங்கள். ஸோ டிசைட் ஃபஸ்ட், அதாவது என்ன ஃபோர்ஸில் போய் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்கன்றதும் ரொம்ப முக்கியம்.
பிஎஸ்எஃப்ஆ, சிஏஎஸ்எஃப்ஆ, சிஆர்பிஎஃப்ஆ, இல்லை எஸ்எஸ்பியா, ஐடிபிபியா, ஏஆர்ஆ, எஸ்எஸ்எஃப்ஆ, இல்லை என்சிபியான்னு நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகே, எப்போவுமே கட் ஆஃப் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா சிஐஎஸ்எஃப்க்கும் என்சிபிக்கும் எப்போவுமே டாப்பில் இருக்கும். அதுக்கடுத்து தான் மற்ற எல்லா கேடருக்கும் வரும். சரிங்களா? ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக 8 hours டியூட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வேக்கன்சியை நீங்கள் எப்போவுமே பார்க்காதீங்க. டோட்டல் வேக்கன்சிஸை வந்து நம்ம எப்போவுமே பார்க்கக்கூடாது. இப்போது ஆனால் டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு 35,612, அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு 3,869 வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த நோட்டிஃபிகேஷனோட வேக்கன்சி 39,481 பேர். சரிங்களா? ஸோ நம்ம எப்போவுமே எதைத்தான் பார்க்கணும், நம்ம கேடரில் நமக்கு எவ்வளோ வேக்கன்சி செலக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, பசங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,254 வேக்கன்சி. சரிங்களா? எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 4,021 வேக்கன்சி. அதே மாதிரி ஓபிசியாக இருக்கீங்களா 7,747 வேக்கன்சிஸ். அப்புறம் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 3,496 வேக்கன்சிஸ். அதே இது ஜென்ரல் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா 15,094 வேக்கன்சி. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் இதே மாதிரி தான். சரிங்களா? எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா 564 வேக்கன்சி, எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 433 வேக்கன்சி, ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 829 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 355 வேக்கன்சி, அப்புறம் ஜென்ரல் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா 1,688 வேக்கன்சி. சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா போட்டி இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. உங்களுடைய கேஸ்டோடைய ரிசர்வேஷன் எவ்வளவோ அதுக்குள்ளே தான் அந்த போட்டி இருக்க போது. நீங்கள் மற்ற கேஸ்டோடைய சீட்டில் போட்டி போட முடியாது. ஓகேவா? ஸோ கிராண்ட்சம் டோட்டல் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எப்போவுமே வந்து ஒரு எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு நம்ம பார்ப்போம் ஆர்வமாக. பட் ஆனால் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை அப்படியே கொஞ்சமாக குறைச்சிருவோம். பட் ஆனால் நீங்கள் இப்படி பாருங்கள், உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஜென்ரல் கோட்டா வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எஸ்சி எஸ்டி கோட்டா வந்தாலும் சரி, எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான வேக்கன்சிஸாக தான் இருக்குது பிரித்து பார்க்கும்போது. சரிங்களா? ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மொத்தம் வந்து 39,481 வேக்கன்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக பார்க்காதீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. கேஸ்ட் ரிசர்வேஷனில் வச்சு பாருங்கள், உங்கள் கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அது ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்போவுமே வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியும். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வராங்க. அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து ரெக்கமெண்ட் ஆகிற அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம்தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேர் மொத்த வேக்கன்சிஸை பார்த்துடுறாங்க. சரிங்களா? ஸோ தப்பாக போய் இதுக்கு 39,481 போஸ்ட்டு நினச்சி பார்த்துடுறாங்க. அது தப்பு. சரிங்களா? ஸோ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கேஸ்ட் ரிசர்வேஷனில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து அடுத்து ரொம்ப முக்கியம்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஜ். ஓகேவா? ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவங்க கொடுக்குறதா 18லேருந்து 23 வயசு வரைக்கும் நார்மலாக ஜென்ரல் கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். பட் எக்ஸப்ஷனல் கேசஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. பட் போன வருஷம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா கொரோனாவில் +2 years கொடுத்துருந்தாங்க. அதாவது இங்கே 25 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? 25 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஓபிசிக்கு அதுலேருந்து 3 வருஷம் கொடுத்துருந்தாங்க. அதாவது மொத்தம் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு கொடுத்துருந்தாங்க போன ஜிடி செலெக்ஷனில். பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 23 மாற்றிட்டாங்க. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த எக்ஸ்-சர்வீஸ்மேன் 3 years. ஸோ அப்புறம் சில்ட்ரன்ஸ் டிபெண்டிங் ஆன் விக்டம் கில்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 years. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ரிசர்வேஷன் வந்து கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பெற்றுக்கலாம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன முக்கியமானதுன்னு பார்க்கலாம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எப்போவுமே வந்து ஜிடினாலே 10th ஸ்டாண்டர்ட் தான் உங்களுக்கு எலிஜிபிள். அதாவது மெட்ரிக் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். ஓகே? பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மெட்ரிக் வந்து பாஸ் ஆகிருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள்.
The candidates must have passed the matriculation or 10th class examination from a recognized board university as on or before the cut-off date. Example 1/1/2025. அதாவது நீங்கள் 2025 முதல் மாதம் முதல் தேதிக்கு முன்னாடியே 10th நீங்கள் முடிச்சிருக்கணும். உங்களுடைய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் ஆன அந்த சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு 2% ஆஃப் மார்க்கும், பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு 5% ஆஃப் மார்க்கும், சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு 5% ஆஃப் மார்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? சாரி, 3% அண்ட் 5%. ஸோ இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து அதே 100 ரூபா தான், இந்த தடவையும் அதே 100 ரூபா தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 100 rupees மஸ்ட் பி பே. பட் இதில் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் எப்போவுமே கொடுப்பாங்க. விமென் கேண்டிடேட் அண்ட் ஆல்சோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், அப்புறம் இஎஸ்எம் அதாவது எக்ஸர்வீஸ் மேன். சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கெட்ட தேவையில்லை. இந்த 100 ரூபா நீங்கள் கெட்ட தேவையில்லை. ஓகேவா? யூ கேன் பே வியா BHIM, UPI, நெட் பேங்கிங். சரிங்களா? விசா, மாஸ்டர் கார்டு, மாஸ்ட்ரோ, ருபே, டெபிட் கார்ட்ஸ், இந்த மாதிரி எதை வச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபீஸை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபீஸ் பே பண்ணுற லாஸ்ட் டேட் திரும்ப இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 15/10/2024 நைட்டு 11 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தாலும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, நம்ம அடுத்த மார்க் அலோகேஷன் ஏரியாவுக்கு வந்துடலாம். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம், இட் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஆல்ரெடி நான் சொன்னேன் சிபிஇன்னு சொன்னேன். சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி. இந்த பார்ட் ஏன்றது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேவா? சிம்பிளாக சொன்னால் நமக்கு ரீசனிங்கும் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டும் இருக்கும். மொத்தம் வந்து 20 கொஷின், 40 மார்க். அடுத்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜிஎஸ் பார்ட்டும் ஜிகே பார்ட்டும் இருக்கும். சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு ஜென்ரல் நாலேஜ் மாதிரியான ஒரு கான்செப்டான ஒரு இதுதான் இது. ஓகே, இதுலேயே அதே மாதிரி 20 கொஷின்ஸ் அண்ட் 40 மார்க். அடுத்து எலிமெண்ட்ரி மேக்ஸ். எலிமெண்ட்ரி மேக்ஸ்னால் அப் டு 10th மேக்ஸ். ஓகே, எலிமெண்ட்ரி மேக்ஸ்னால் என்ன, அப் டு 10th மேக்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான். இங்கே அதே மாதிரி 20 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ். இதில் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கிலீஷ்லனா 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இல்லை யூ ஆர் ப்ரிஃபரிங் ஹிந்தி அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தியில் 20 கொஷின்ஸ் இருக்கும், அதே 40 மார்க். ஓகே, அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 80 கொஷின்ஸ். ஓகே, உங்களுக்கு 80 கொஷின்ஸு. மார்க் பேஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா 160 மார்க். ஓகே, ஆனால் உங்கள் டைம் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 60 minutes. அதாவது எஸ்எஸ்ஜிடிக்கு சார் நெகட்டிவ் மார்க் இருக்கா, இருந்தால் எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, 1/4 சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது, நல்லா கவனிங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெகட்டிவ் மார்க் ஆஃப் 0.25 மார்க்ஸ் ஃபார் ஈச் ராங் ஆன்சர்ஸ். சரிங்களா? நீங்கள் ஒரு கொஷின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் தான் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க்கு, 2 மார்க்கு. சரிங்களா? அப்போ 2 மார்க்னா கிட்டத்தட்ட 8 கொஷின்ஸ் ராங்காக இருந்தால் தான் ஒரு கொஷினுக்கான மார்க் போகும். அதாவது இப்போ நீங்கள் 10 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் 8 கொஷின் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் வந்து ஒரு கொஷினுக்கான மார்க் கிடைக்கும். அதாவது நீங்கள் 2 மார்க் எடுத்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ்க்கான ஸ்கீமிங். ஓகே, இதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் நடக்க போகுது. ஸோ கவனமாக எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, ஃபைன். ஸோ எப்போ போல் சிலபஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வெர்பல் டைப்பில் வந்து எல்லா படம் நீங்கள் பார்க்கணும், அண்ட் வெர்பல் டைப்லையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட், சிமிலாரிட்டிஸ், அனாலஜிஸ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டரும் நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதை ஈஸியாக நீங்கள் அடிக்க முடியும். சரிங்களா? அண்ட் ஜென்ரல் நாலேஜ் இதை நீங்கள் இவங்க ஒரே வாரத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the test will also including the questions அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
இதில் இதுவும் சேர்க்கப்பட்டது. அப்போ இதுவும்னா அப்போ இதில் கம்மியாக தான் இதெல்லாம் வரப்போகுது. கரெக்ட் தானே? அப்போது மெஜாரிட்டியாக வரப்போகுது இது கிடையாது. அதாவது சிம்பிளாக இவங்க கொடுத்துருக்காங்க ரிலேட்டிங் டு இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர் கண்ட்ரி எஸ்பெஷலி. ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜியோகிராஃபி, எக்கனாமிக் சயின்ஸ், பொலிட்டி அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ரிசர்ச். ஸோ இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் டாபிக் இப்போ ஜியோகிராஃபியாக ஒரு கொஷின், ஹிஸ்ட்ரியாக 2 கொஷின். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 கொஷின்ஸ் தான் வரப்போகுது. அப்போ மெஜாரிட்டியாக எது வரப்போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் அஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் எடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது த கேண்டிடேட் மஸ்ட் ஹாவ் த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அரவுண்ட் ஹிம் அப்படின்ற கான்செப்டில் கரண்ட் ஈவெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கரண்ட் ஈவெண்ட்டில் தான் அதிகமான கொஷின் வரப்போகுது. ஓகே, ஸோ அதனால் கரண்ட் ஈவெண்ட்டை நல்லா நிறையா படிக்கணும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. ஏன்னா உங்களுக்கு கேட்க போகிறது எவ்வளோ கொஷின்ஸு? ஜஸ்ட் 20 கொஷின்ஸ். ஆனால் கரண்ட் ஈவெண்ட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு டாப்பிக்கில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7 to 8 கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஓகே, மெஜாரிட்டியாக அப்போ இதாக இருக்க போகுது. மிச்சம் உள்ள அந்த 12 கொஷின்ஸ் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் கேட்க போகிறாங்க. ஓகே, ஸோ சயின்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஜென்ரலாக புரிஞ்சுக்கிறோம், சயின்ஸாக இருந்தாலும் சரி, சோஷியலாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன படிக்கணும்? நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ். சரிங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கப்பட்ட சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நம்பர்ஸ், டெசிமல், ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், percentage, ratio and proportion, average, interest, profit and loss, discount, mensuration, time and distance, ratio and time and work. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசிக்காக உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் தான் டெஸ்ட் வைப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த லாங்குவேஜ் என்னென்னு? அதாவது அண்டர்ஸ்டாண்ட் என்ன? சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ். ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட் பேசிக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ்னால் என்ன, அதில் என்ன மாதிரினா கிராமட்டிக்கல்ஸ்லாம் இருக்குது, அதோடைய பேசிக் திங்ஸை நீங்கள் படிச்சிருக்கீங்களா, அதான் டெஸ்ட்டு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்போவுமே நமக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ் வித்தின் 24 minutes, பொண்ணுங்களாக இருந்தாங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர்ஸ் வித்தின் 8.5 minutes. சரிங்களா? இதுதான் காமனாக இருக்கக்கூடியது. சரிங்களா? அந்த லடாக் ரீஜனில் சேர்ந்தவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷனல் கேஸ் கொடுத்துருப்பாங்க. பசங்களுக்கு வந்து 1600 மீட்ரு 7 நிமிஷம், பொண்ணுங்களுக்கு 800 மீட்ரு 5 நிமிஷம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதர்வைஸ் எல்லாருக்குமே 5 கிலோமீட்டரும் 1.6 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். சரிங்களா? அதாவது பசங்களாக இருந்தால் 5 கிலோமீட்ரு, பொண்ணுங்களாக இருந்தால் 1.6 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். ஓகே, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்துடலாம். ஸோ பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர், பொண்ணுங்களுக்கு 157 சென்டிமீட்டர் பேசிக்காக நீங்கள் தேவை. ஸோ ஆனால் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கேட்டகரிக்கு மேலுக்கு 162.5 இருந்தால் போதும், அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 150 இருந்தால் போதும். சரிங்களா? ஸோ இது ஃபியூ கேட்டகரிஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன். சரிங்களா? மற்றபடி யாருக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கேண்டிடேட்டை இங்கே கொடுக்கல. சரிங்களா? ஸோ எஸ்டிக்கு மட்டும் தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, வேறு யாருக்குமே கொடுக்கல. அண்டு செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கணும். ஓகே, நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர்ஸ் வந்து நீங்கள் அதுலேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நார்மலாக 82 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து 5, ஏன்னா 80லேருந்து 5 போட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ 82 இருக்கீங்க நார்மலானா அதுலேருந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகும், அதாவது மினிமம். ஓகேவா? இதுவும் அதே மாதிரி. ஸோ ட்ரைபல் குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னா 76 அண்டு மினிமம் எக்ஸ்பென்ஷன் வந்து அதுலேருந்து 5. ஓகேவா? அதாவது எஸ்டி ட்ரைபல் குரூப்னா என்னது, எஸ்டி கேண்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 76 இருந்தால் போதும், அண்ட் எக்ஸ்பென்ஷன் 5. ஓகே, இட் இஸ் கம்பல்சரி டு ஆல் த மேல் கேண்டிடேட். ஓகே, அண்டு வெயிட் அஸ் பர் த ஒரு சார்ட் மாதிரி. ஓகே, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வெயிட் இருக்கணும். சரிங்களா? இப்படி இருந்தால் தான் செலெக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வில் சி ஆன் next notification.